வணக்கம் ஃப்ரெண்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வீடியோ போடுறேன். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ORDI அப்படின்னு சொல்லிட்டு காயினு USDT பேரில் நான் வந்து சார்ட்டை 15 மினிட் சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். புரியுதுங்களா? இங்கே வந்து ஒரு சின்ன செட்டப் ஒன்று நடக்குது பாருங்கள். காயின் வந்து இங்கே ஒரு பேஸை உண்டாக்கிட்டு இருக்குது. மார்க்கெட் எப்படி போக போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். எப்படியெல்லாம் ட்ரேட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். அப்புறமா என்னோடய ட்ரேடு வந்து ஹிட் ஆச்சா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட கெஸ்ஸையும் நீங்கள் ஒரு முறை சார்ட்டில் போயிட்டு செக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணுறீங்க, நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். 2 பேருக்கும் வந்து கரெக்டான மேட்சிங் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய அனாலிசிஸ் தப்பாக இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனலை. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கேல்பிங் ட்ரேடிங் வந்து சூப்பராக வந்து நான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத விட நான் உங்களுக்கு வந்து ஒரு காமிப்பேன். பார்க்கலாம், நீங்கள் லைவ் பார்க்கலாம். ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட், வாங்க பார்ப்போம் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து 1 மினிட் கேண்டலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா பையர்ஸை உள்ளே கொண்டு வருது. ஸோ அதனால தான் மார்க்கெட் ஏறிட்டுருக்கு. உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியாது. என்னோடய இது தரப்புலேருந்து பார்க்கும்போது ட்ரெண்ட் வந்து சேல் ட்ரெண்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பையர்ஸை மாட்ட வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டாக்குறாங்க. பார்க்கலாம் பையர்ஸ் எப்போ எக்ஸிட் ஆகிட்டு சேலர்ஸாக மாறுறாங்களோ அப்போ நம்ம வந்து ட்ரேட் ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட், இப்போ வந்து மார்க்கெட் வந்து சூப்பராக மேலே ஏறி போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து டார்கெட்டு எங்கே வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தேக்க ஃப்ரெண்ட் மார்க்கெட் இத்தனை எவ்வளோ வேகமாக ஏறி போயிட்டுருக்குன்ட்டு 1 மினிட் கேண்டில் காமிக்கிறேன். எனக்கு சேல் என்ட்ரி கிடைச்ச உடனே நான் வந்து ட்ரேடை ஓப்பன் பண்ணுவேன். அதுக்காக வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம் சான்ஸ் எங்கே கொடுக்குதுன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ ஒரு சூப்பரான ஒரு லாங் க்ரீன் கேண்டில் கிடச்சிச்சு அப்படின்னா நான் ட்ரேட் ஓப்பன் பண்ணுவேன். நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட், பைனான்ஸில் வந்து நான் ட்ரேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ராஃபிட்டில் வந்து இப்போது 19 சென்ட் லாஸ்ட்டில் போயிருக்குது. ஸோ நான் ட்ரேடிங் வியூவில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே வந்து இன்னொரு எனக்கு க்ரீன் கேண்டில் நம்ம ஹையை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னாக்கா, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். இந்த ஹையை கிராஸ் பண்ணால் போதும், நான் வந்து மறுபடியும் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இல்லைன்னா மார்க்கெட் எனக்கு ஏற்ற மாதிரி அது கீழே வருது அப்படின்னாக்கா, இந்த லோவை கீழே வந்துச்சுனாக்கா நான் அமௌண்ட்டை வந்து இன்னும் அதிகமாகிடுவேன். ஸோ 2 சான்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணுறேன். பையர்ஸ் எல்லாம் இப்போ ட்ராப்பில் வந்து மாட்டியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் வந்து அடுத்த ஹையை வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கு. கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் ஏறுது. ஸோ கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். லேவரேஜ் அப் பண்ணிவிட்டு என்னோடய பர்சன்டேஜில் வந்து ஒரு $20 வந்து நான் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்.
ரிட்டன் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஐ கிராஸ் ஆனதுனால எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு. பண்ணிட்டேன். $40 வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், மார்க்கெட் இந்த இடத்துல விழ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா இந்த டார்கெட்டை வந்து அது ஹிட் பண்ணுறதுக்கு 100% பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது ஹிட் ஆகுதா இல்லையா, என்னோடய ட்ரேடு ப்ராஃபிட்டாக இல்லையா, ஸோ வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட், நான் வந்து டார்கெட் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், 7.39 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ என்னோடய டார்கெட்டே அதுதான். இதில் எனக்கு 50% ஹிட் ஆனாலும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள், ஹிட் ஆச்சா இல்லையான்றதையும் பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட், நான் நினச்ச மாதிரி பிரேக் அவுட் ஒன்று கிடைக்குது எனக்கு டவுனுக்கு. ஸோ என்னோடய லேவரேஜெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டு மறுபடியும் ட்ரேடை லேவரேஜை ஃபுல் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு $10 நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் என்னோடய டார்கெட்டுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 டார்கெட்டை வச்சுருக்கேன். ஒன்று வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா $33 ஒரு டார்கெட்டும், அடுத்தது வந்து 32.77 2 டார்கெட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 33ன்றது டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை ஹிட் பண்ணிடும். அதுக்கடுத்து அந்த டார்கெட்டை ஒரே முட்டாக போய் டச் பண்ணுது அப்படின்னாக்கா அது வந்து எனக்கு போனஸ் மாதிரி நினச்சிங்க. 33ன்றது கன்ஃபார்ம் பாயிண்ட். வாங்க உங்களை அதை மார்க்கெட்லேயே காமிக்கிறேன் எப்படி போகுதுன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட், மார்க்கெட் எவ்வளோ அழகாக கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸ்லோ, பொறுமையாக. எனக்கும் அதுதான் தேவை, பொறுமையாக. வா பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் நினச்ச மாதிரி டவுன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து 15 மினிட்ஸ் கேண்டலில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ அதை வந்து 1 மினிட் கேண்டலில் வச்சோம்னாக்கா நம்மளோட டார்கெட் எப்படி இறங்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், என்னோடய டார்கெட் வந்து ரீச் ஆக போகுது. எவ்வளோ நேரம் எடுக்கும்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு புல்லிஷாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த ஆர்டரை நான் கேன்சல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஒரு பெரிய டார்கெட்டாக வைப்போம் அப்படின்றதுக்காக. இல்லை ரொம்ப ஸ்லோவாக தான் இறங்கிட்டுருக்கு அப்படின்னாக்கா நான் 3.3 டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். சரிங்க ஃப்ரெண்டு, அது நடக்குதோ இல்லையோ அப்புறம் நான் ப்ராஃபிட் எடுத்தேன்னா நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் விழுந்துச்சா இல்லையான்றது தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவே. பார்க்குறவங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட், கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கமெண்டோ இல்லை லைக்கு ஷேரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். ஏன்னாக்கா இந்த மாதிரி ப்ராஃபிட்டபுள் வீடியோ நான் வந்து ட்ரேடிங் பண்ணும்போதே உங்களுக்கு காமிக்கிறேன். லைவாக ட்ரேட் பண்ணணுன்னாக்கா எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் செய்கிற வேலை வந்து 24 ஹவர்ஸ் வேலை. அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சால் அதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க, ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட், இப்போ எனக்கு என்ன தோணுதுங்க மார்க்கெட்டுனாக்கா க்ரீன் கலர் கேண்டல் உண்டாகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என் கண்ணுக்கு வந்து ஒரு புல்லிஷான சேல் வந்து தெரியுது. ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 9:20க்கு நான் ட்ரேடு வந்து எடுக்க ஆரம்பித்தேன். எடுத்துட்டு இப்போ டைமு 11:44 போயிட்டுருக்கு. இவ்வளோ நேரமாக வந்து அது ஸ்லோவாக டவுன் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஃபாஸ்ட்டாக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக தான் இறங்கிட்டுருக்கு. அதனால தான் வந்து வீடியோவும் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகுது. இல்லைனாக்கா ரொம்ப சீக்கிரமாகவே வீடியோ முடிச்சிருப்பேன்.
ஸோ இந்த ட்ரேடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? பாருங்க, எனக்கு வந்து $15 வந்து சம்திங் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு $20 கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 100% என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹிட் ஆகிடுச்சு. 100% மேலே போயிட்டுருக்கு. பார்க்கலாம் நீங்கள். ஸோ என்னோடய டார்கெட் ஹிட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட், டார்கெட்டை வந்து சூப்பராக டச் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பார்க்கலாம் நம்மளுடைய ஆர்டர் க்ளோஸ் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. ஒரு ஆர்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு, ரெண்டாவது ஆர்டரும் ரன்னிங்லேயே தான் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னாக்கா பாருங்கள் ஃப்ரெண்டு, இதில் வந்து $7 எனக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அடுத்தது டார்கெட்டையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். $11 போயிட்டுருக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய ஃபஸ்ட் டார்கெட்டை ஹிட் ஆகிடுச்சு. இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு அக்யூரேட்டியான ட்ரேடு வந்து சூப்பராக கொடுத்தன்ற எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குது ஃப்ரெண்ட். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நினச்ச மாதிரி நடந்துச்சா இல்லையான்றது, மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதும் எனக்கு தெரியணும். ஸோ பாருங்கள், வீடியோ பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போதும் ஃப்ரெண்டு, எனக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட்டு ரொம்ப அதிகம். ஸோ நான் வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட் ட்ரேடு. இப்போ எனக்கு இந்த ட்ரேடில் வந்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா $19 வந்து எனக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? சரி, அடுத்த ட்ரேட் எடுக்கும்போது நான் மறுபடியும் வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் நினச்சது வந்து ஹிட் ஆனது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் மறுபடியும் பார்க்கணுமா, இல்லை என்ன நீங்கள் லைவ் ட்ரேடில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மினிமம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து லைவ் ட்ரேடுக்கு வருவேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நான் பண்ண லைவ் ட்ரேடு தான் வீடியோவாக போட்டுட்ருப்பேன். ஏன்னா இதில் வர டெக்னிக்கலான அனலைசிஸும் மற்ற இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ கதை கேட்டிருப்பீங்க. நான் சொல்கிற கதை வந்து எல்லாரோட கதையோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேட்கணுன்னு நினச்சின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் நினச்சேன் முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப ஜஸ்ட்டில் போய் இந்த மார்க்கெட் வந்து பேக் எடுத்திருக்கு. ஸோ முடியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னமும் வந்து இங்கே என்னோடய டார்கெட்டை விட அதிகமாக போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டும் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. என்னால் தாங்க முடியல ஃப்ரெண்ட். நிஜமாக வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்கள். என்னோடய ட்ரேடிங் வந்து நான் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டாப் லாஸோடு பார்க்கலாம். இது வரைக்கும் வந்துருச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட், ட்ரேடே ஹிட் ஆகிடுச்சு. வேறு லெவல். கண்டிப்பாக வந்து என்னை வந்து லைவ் ட்ரேடில் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். 1000 சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டினா தான் நான் வந்து லைவ் வருவேன். அது வரைக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோஸ் தான் பார்க்க முடியும். ஏன்னா நான் செய்கிற வேலை அப்படி 24 ஹவர்ஸ் நம்மளோட டியூட்டி. ஸோ அந்த டியூட்டி தான் ஃபஸ்ட்டு, இது நெக்ஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ.